ஹாப்பி மார்னிங் गाइस இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ரெனால்ட்டோட லார்ஜ் வெஹிக்கிள். லார்ஜ் பார்த்தோன்னா ஒரு டீசல் வேரியன்ட். லார்ஜோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏபிஎஸ் வார்னிங்லாம் ஷோ ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் ஷோ ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு ஏபிஎஸ் சென்சார் ஷோ ஆச்சு. லெஃப்ட் சைடோட வீல் ஸ்பீடை சென்ஸ் பண்ணலாம்னு சென்ஸ் பண்ணி பார்த்தா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 407 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. என்ன ப்ரோ வெஹிக்கிள் ஏதோ 140 160 போகுதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, 400 கிலோமீட்டர்ஸ் எப்படி ரன் ஆகும் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எலி நண்பர் தான் வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல. சரி ஓகே சேலரிங் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு உயரத்தை என்ன ஒயரை காணும், அதுக்கு பதிலாக வேற கலரில் இருக்க ஒயர் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ரைட்ரா எலி வேற எதையோ வேலையை பார்த்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒயரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போனால் அது நம்ம ஃபெண்டரில் வர இண்டிகேட்டரோட ஒயர். ஃபைனலாக 2 ஒயருமே சால்டரிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் டேப் போட்டு கரெக்டாக லாக் பண்ணி ஒயரை பார்த்தீங்கன்னா லே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அசார்டர் ஆன் பண்ணி பார்த்தோம், ஃபெண்டரில் இருக்க இண்டிகேட்டர் பக்காவாக ஒர்க் ஆச்சு. அப்புறம் என்ன அகைன் ரீஸ்கேன் பண்ணிவிட்டு ஏபிஎஸ் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக மெமரின்னு வந்துருச்சு. மெமரின்னு வந்தாலே ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ வீல் ஸ்பீடை சென்ஸ் பண்ணி பார்த்தோம், வீல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே ஷோ ஆச்சு. அப்புறம் என்ன ஃபால்ட்டு கோடை கிளியர் பண்ணிவிட்டு ஏபிஎஸ் வேலையை முடிச்சாச்சு. இப்போ தான் வெஹிக்கிளோட முக்கியமான ஒர்க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ பெரிய முக்கியமான வேலைன்னு தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான். வெஹிக்கிளுக்கு எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயில் ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெறும் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இதுலேயும் அடிஷ்னலாக 2 ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னன்ட்டு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ண கையோட ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். லார்ஜ் மாதிரியான டீசல் வெஹிக்கிளுக்கு ஆயில் ஃபில்டரை கழட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆயில் ட்ரைன் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு பிரேக்கை செக் பண்ணி பார்த்தா ரியர் வீல் சிலிண்டர்லேருந்து ஃபுல்லாகவே ஆயில் லீக் ஆகிருக்கு. அது கூடவே வீல் பேரிங்கும் டேமேஜ் ஆகிருக்கு. ஆயில் ட்ரைன் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு தேவையான மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 1 by 1 ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்டர்கூலர் ஓஸ் பார்த்தோன்னா டேமேஜ் ஆயிருக்கு. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி டெம்பரரியாக ரெடி பண்ணுன்றத ஒரு ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. இன்டர்கூலர் ஓஸ் தான் பிக்கப்புக்கு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எப்போதுமே இந்த ஓஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கையோட சேஞ்ச் பண்ணுறதா நல்லது. ஓஸ்க்கான அவைலபிலிட்டி ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ நம்மளே ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆர்டர் போட்டு வாங்கின கையோட பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி முடிக்கவும் லேத்தில் நம்ம வீல் பேரிங் அடிக்க கொடுத்துருந்தோம், அது வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் வீல் சிலிண்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வீல் சிலிண்டர் வீல் பேரிங்கை பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ரியரில் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம், ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. ஸோ ஆயில் ட்ரெயினையும் ஆயில் ஃபில்டரையும் கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில்டர் மாட்டின கையோட ஏர் ஃபில்டரையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் மாட்டின கையோட வெஹிக்கிளுக்கு பார்த்தோன்னா 5W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆயிலை ஃபில் பண்ணி முடிச்சோடனே வெஹிக்கிளை பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes ஹைட்டில் ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு ஆயில் லீக்கும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையல் எடுத்தாச்சு. வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்ன டெலிவரி தான். இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருனாச்சும் லார்ஜ் வெஹிக்கிள் வச்சிருந்தாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.